திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் 3 பேர் ரசாயன வாயு தாக்கி மயங்கி விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 பேருக்கு ரசாயன வாயு தாக்கி மயக்கம், மருத்துவ அனுமதி வாணியம்பாடி நகர போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இது சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட கச்சேரி சாலையில் செயல்பட்டு வரும் பிளாஸ்டிக் தோல் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் பெருமாள், முனீர், நாகராஜ் ஆகியவர் 3 பேரும் தொழிற்சாலையில் உள்ள ட்ரம்மில் ரசாயன கலவையில் வைக்கப்பட்டிருந்த தோல்களை எடுக்க ட்ரம் திறந்த போது அதிகப்படியான ரசாயன வாயு வெளியேகி தாக்கியுள்ளது. 3 பேரும் மயங்கியுள்ளனர். உடனடியாக அவர்களை மீட்டு சக பணியாளர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நாகராஜ் என்பவர் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொழிற்சாலையில் பணியிடப்பட்டுக் கொண்ட தொழிற்சாலை ரசாயன வாக்கிய சமம் வாணியம்பாடி பெரும் சார்பு உள்ளது. மேலும் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது இயங்கப்படுகிறது. பல முறை நம்ம தொழிற்சாலை குறித்து புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இனியாவது மாவட்ட நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.